தளபதி நமக்கு நம்பிக்கையாக இருக்க இன்னொரு புறம்போக்கை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு, முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் நான் இன்றைக்கே ராகவா தெருவிலேயே தூக்கில் தொங்கி விடுகிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. ஒரு குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளைக்கார கும்பலின் வீழ்ச்சி எங்கள் தளபதி விஜயின் கையில் இருக்கிறது என்று நாடு நம்புகிற நேரத்தில் நான் கொளத்தூரில் உரையாற்ற வந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் 2 வயதை தாண்டி 3வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற நேரம் இது. 49 செப்டம்பர் 17 ஒரு மழை நாளில் ராபின்சன் நந்தவனத்தில் அண்ணா தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். 72 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். பதுங்கி பாயும் வேங்கை என ஒரு இயக்கம் பாராள வந்தகதை பாரேனும் பகர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் கவிதை தமிழில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை அருமையாக பாடுவார். நாஞ்சில் சம்பத் குளத்தூரில் சொல்கிறேன், அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம்தான் தேவைப்படுகிறது என்பதை 2026 நான் நிரூபிக்கப் போகிறேன். இப்பொழுது ஆட்சி முடிகிற தருணத்தில் மாட்சிமை தேங்கி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க என்கிறார். அவர் சாஸ்திரி வீதியில் காலை வாக்கிங் வருகிற பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு இளைஞனிடத்தில் கேட்டார். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். அதற்கு பிறகு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் சொல்வதே இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் கூட எங்கள் தளபதி ஏற்படுத்தி இருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்ற பொழுது, இது என்ன ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்திருக்கிறாரா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆல் ரோட்ஸ் லீட் டெல்லி என்று அவருடைய பட்டண பிரவேசத்தை தொலைக்காட்சியில் பார்த்துதான் பரவசப்பட்டேன். இன்றைக்கு ஒரு அனாதை போயிருக்கிறான், யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கள் தலைவர் எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சியோடு திரளுகிறது. எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காட்டென்றால் காட்ட பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயார் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு தேசமே இன்றைக்கு தொழுநோயாகிவிட்டது, பருவே இன்றைக்கு முகமாகிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய தரத்தையும் தகுதியையும் நீங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டுகிறேன், 10.5 லட்சம் கோடி நீங்கள் இன்றைக்கு கடன் பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய வீட்டில் என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவன் குவா குவா என்று அழுது கொண்டே பிறக்கிறான். அவன் அழுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். தமிழ்நாட்டின் குடிமகன் திராவிட மாடல் அரசில் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். ஒரு கடன் சுமையை ஏற்றி வைத்து, ஒரு போதை கலாச்சாரத்தை கற்றுவிழ்த்து விட்டு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபியை கூட நிர்ணயிக்க முடியாமல் இன்றைக்கு நிர்வாணமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம். ஆகவே இந்த குடும்பத்தினுடைய கோரப்பிடியில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழர்கள் ஏங்கி இருந்தார்கள். பட்டமரம் துளிர்க்காதா, பாலைவனம் செழிக்காதா, கெட்டகுடி சிறக்காதா, நட்ட நடுநிசி விடியாதா, நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலராதா,
அதை பெற்றுத்தர ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்த பொழுது இதோ விஜய் நான் வர்றேன்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு புயலை அவர் கிளப்புகிறார். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன. திமுக தலைவர் தளபதி விஜயை கண்ட அரண்டுதான் 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கெட்ட காலம் 26 கட்சி கூட்டணி. இந்த 26 கட்சிகளின் பெயரை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் நான் இன்றைக்கே ராகவா தெருவிலேயே தூக்கில் தொங்கி விடுகிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. நீங்க ஏமாற்றுகிற அரசியலுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆகவே வாக்களிக்க போகிற ஜனநாயக கடமை ஆற்ற காத்திருக்கிற மக்களே, the revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சி ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். யுத்தகாலம் சமீபித்து விட்டது. பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன்வாங்கி ஒரு செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழி இருக்க குடியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். தளபதி நமக்கு நம்பிக்கையாக இருக்க இன்னொரு புறம்போக்கை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.